இந்த வேர்ல்டுல இருக்க எல்லாருக்குமே தெரியும் கன்சிஸ்டண்டா தான் க்ரோ ஆகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பட் ஆனா நிறைய பேர் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. அது இன்க்ளூடிங் மீ. இதெல்லாம் நம்ம எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஹை கான்ஸ் திஸ் இஸ் வித்யாபதி, வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்டா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் இட் டவுன். உங்களுக்கு எவ்வளவு பெரிய கோல் இருந்தாலும் சரி, அதை சின்னதா மாத்துங்க. அதாவது இப்போ நீங்க ஒரு பெரிய புக் படிக்க போறீங்கன்னா ஒரே நாளே உட்காந்து படிக்க போறேன், 2 நாள்ல படிக்க போறேன் அப்படின்னு நினைக்காம ஒரு நாளைக்கு ஒரு 10 to 5 பேஜஸ், 5 pages to 10 pages அந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 நாள் 20 நாள் படிச்சு முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு புக் எடுக்கலாம். இதே மாதிரி தான் சொல்றேன். ஒரு எய்ம் வைக்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்க ஒரு கிரியேட்டர் ஆகுறீங்க, ஒரு யூடியூபர் ஆகுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ எடுத்த உடனே நான் இப்போ ஒரு நாளைக்கு வாரத்துக்கு 3 வீடியோ, தினைக்கு ஒரு ஷார்ட்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்காம அதனால முடிஞ்சது அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பில்ட் ஆகும். மோட்டிவேஷனை நம்புறதை விட சிஸ்டம்ஸ் பில்ட் பண்றது தான் நம்ம லாங் ரன்ல சக்சஸ் கூட்டு போகும். கன்சிஸ்டன்டியா இருக்கிறதுக்கும் அதுதான் சொல்யூஷன். ஓகே, மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஒரு கெட்ட ஃப்ரெண்டு. அதை நீங்க தூங்குறதுக்கும், நீங்க காலைல இருந்துச்சுன்னா ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் அவன் வருவான். ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது இன்னும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம் அதுக்கும் வருவான். அவன் கெட்ட ஃப்ரெண்டு கிடையாது, அவன் நல்ல ஃப்ரெண்டு கிடையாது. ஸோ சிஸ்டம்ங்கிற ஒரு நல்ல ஃப்ரெண்டை கூட வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க க்ரோ ஆகுறத யாராலையுமே தடுக்க முடியாது. அவுட்புட்டோட ப்ராசஸ் தான் முக்கியம். அவுட்புட் அப்படிங்கிறது என்ன நினைக்கிறீங்க? இப்ப ஒரு ஜிம்ல நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு என்னடா எடுத்தோட ஜிம்முங்கிறான்னு நினைக்காதீங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச டாபிக்கா தான், அதனால அதை வச்சு பேசுறேன். ஜிம்மை வச்சு இப்ப நம்ம ஒரு இது ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கலாமே. நான் இப்போ ஜிம் ஸ்டார்ட் பண்றேன், ஒர்க் அவுட் பண்றதுக்கு இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோன்னே ஒரே நாளே ஒரு 100 புஷ்அப்ஸ் 200 புல்லப்ஸ் யாராலையும் எடுக்க முடியாது. பட் எடுக்கணும்னு ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆயிட்டு வரதோட தினைக்கு நான் ஒரு புஷ்அப்ஸ் எடுக்கிறேன், 2 புஷ்அப்ஸ் எடுக்கிறேன். லாங் ரன்ல ஒரு 6 months to 7 months பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாடியில அந்த சேஞ்சஸ் தெரியும். ஸோ அதனால சிஸ்டம்ஸை பில்ட் பண்ண அவுட்புட்டை மெயின்ல வைக்காம தினைக்கும் எப்படி ஜிம்முக்கு போனோம், ஜிம்முக்கு போறதையும் வரதையுமே என்ஜாய் பண்ணுங்க. அதாவது தெரிஞ்சு ஒரு ஆனாக்காரு அவர் எப்படின்னா காலையில வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சாரு. அதாவது பக்கத்துல இருக்கிற ஜிம்ல சேராம கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஜிம்ல சேர்ந்தாரு. ஏன்னா அப்படி பக்கத்துல இருக்க ஜிம் போனா ஈஸியா போயிடலாமேனா அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது அவரோட பாயிண்ட் என்னன்னா நான் இப்போ போகும்போது வண்டியில ஜாலியா போவேன் தம்பி, ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஒர்க் அவுட் பண்ணோடனே ஒர்க் அவுட் முடிஞ்சா உடம்புலாம் ஃபுல்லா ஸ்வெட் ஆகும், கொஞ்சம் டயர்டா இருக்கும். ஸோ அதே நான் வண்டி எடுத்துட்டு மறுபடியும் வந்தேன்னா அந்த காத்துக்கு ஏர்லி மார்னிங் ஃபீலுக்கும் எனக்கு ஒரு மாதிரி பிடிக்கும். அதனால நான் அதை பண்றேன் சொல்றாரு. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிடிக்காத விஷயத்த பிடிச்சதோட காம்பினேஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்டியா இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்காது. உங்க எய்ம் போய் நீங்க அடைவீங்க. அப்புறம் வேற என்ன, ப்ராசஸை என்ஜாய் பண்ண போலாங்க. அப்போ 2 days ரூல் அப்படிங்கிற விஷயம் ஒன்று இருக்கு. 2 days ரூல் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த 2 நாளைக்கு 3 நாளைக்கு மேல பிரேக் பண்ணக்கூடாது. இப்போ ஆக்சுவலா எல்லாருமே எல்லா நாளுமே எல்லா விஷயத்துலயும் கன்சிஸ்டண்டா இருக்க முடியாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, யாராவது வீட்டுக்கு வருவாங்க போவாங்க. அந்த இடத்துல அவங்கள விட்டுட்டு போய் ஒர்க் பண்றதுங்கிறது நிறைய பேருக்கு சொல்ல முடியாத சாத்தியமில்லாத காரியமா இருக்கும். ஸோ நீங்க இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் பண்ணாம அந்த நேரத்தில் மொமெண்டம் என்ஜாய் பண்ணிட்டு மறுநாள் உட்காந்துருங்க. அது 2 நாள் முடிஞ்சாலும் போய் உட்காந்துருங்க. எந்த ஃபங்க்ஷனுக்கு மேரேஜுக்கு போனாலும் அதே வேலையில போய் உட்காந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஃபிக்ஷன் இல்லாம நீங்க ஒரு நாளாக ஒர்க் பண்ண முடியும். இப்போ என்ன பேட்சிங் அண்ட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாமா. அதுல என்னன்னா இப்போ ஒரே நாளே உட்காந்து 5 வீடியோ எடுத்துட்டேன்னா அது எனக்கு வீடியோ எடிட்டிங் தான் வீடியோ எடுக்க தான் கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஒரே நாளே உட்காந்து ஒரு 2-3 வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன்னா எடிட் பண்றதோ போஸ்ட் பண்றதோ மறுபடியும் 10 நாள் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ எடுக்காதே தினைக்கும் எடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்துச்சுன்னா என்னால் பண்ண முடியாது. இதே தான் இப்போ ஒரு விஷயம்னா முன்னாடியே நீங்க ப்ரிப்பேர் ஆகிக்கணும். இப்போ ஜிம்முக்கு போனோம்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே எல்லாமே ஒரு 4 நாளைக்குள்ள கிளாத் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 3 நாள் போக 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 கிளாத் வாஷ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களால அந்த கன்சிஸ்டன்சி இப்போ ட்ரெஸ் எனக்கு ரெடி ஆகலாம் நான் போல, எனக்கு ஷூ ரெடி ஆகலாம் நான் போல அப்படிங்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் ஸ்பேருக்கு கொஞ்சம் பொருளாக எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால கன்சிஸ்டண்டா இருக்க முடியும். ஸோ ஃபைனல் பாயிண்ட் இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா ஒய் அப்படிங்கிற விஷயம் இந்த ஒரு விஷயத்த நீங்க ஆரம்பிக்கிறீங்க, எந்த ஒரு விஷயம் ஆரம்பிச்சாலும் சரி ஏன் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதோட ஒய் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் உங்களால கன்சிஸ்டண்டா இருக்க முடியும். இப்போ ஓகே, இப்போ என்னோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. ஒரு டைம்ல நான் 11th 12th டைம்லாம் ஓரளவுக்கு ஃபேட்டா இருப்பேன், பார்த்தேன்னா கொஞ்சம் ஃபிட்டாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல்ல இருப்பேன். ஸோ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போறதுக்கு முன்னாடியே இந்த ப்ராப்ளத்தை நான் சரி பண்ணிட்டேன். கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி கொஞ்சம் பேர் என்ன பார்த்தா ஃபிட்டா இருப்பேன், அவ்வளவுதான். ரொம்ப அப்படியே மசில்ஸ் வச்சு நான் இல்லை, இப்பயும் இல்லை நான். பட் ஆனால் ஓகே, எனக்கு அவ்வளவு தொப்பை இருக்காது. பட் ஆனால் அவ்வளவு பிசிக் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த விஷயத்த மெயின்டைன் பண்ணும்போது என் ஃப்ரெண்டு எனக்கு கலாச்சது தான் காரணம். இப்போ என்னன்னா காலேஜ் முடிஞ்சோடனே என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன வெயிட் போறதை நான் கவனிக்கதே இல்லை, விட்டுட்டேன். அப்படியே என்னடா இது அப்படின்னு சொல்லி அப்புறம் யோசிச்சா அப்புறம் தான் தோணுச்சு என்ன ஒய் அப்படிங்கிற விஷயம் நான் ஹெல்த்தா இருக்கணும், நான் ஹாப்பியா இருக்கணும், என்னோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் பண்ணேன்னா
வந்து இது வந்து லைஃப் லாங் கூட வந்திருக்கும். பட் ஆனால் வந்து ஃப்ரெண்டுக்காக பண்ணேன், என்னை வந்து சரௌண்டிங்ஸில் கலாய்க்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்துக்காக நான் பண்ணதுனால இது வந்து என்னை ஃபிட்னஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து என்னை விட்டு போச்சு. ஸோ இந்த விஷயத்துல இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா வந்து என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் உங்களுக்காக பண்ணுங்க, யாருக்காகவும் பண்ண வேணாம். ஸோ இதுதான் வந்து கான்டெஸ்ட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம இதில் கம்யூனிட்டி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரியே வந்து உருப்படாமல் சுற்றிட்டு இருக்கவங்க, உருப்பட ஆசைப்பட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய். டிஸ்டர்பன்ஸ். ஓகே, டாடா.